அப்புறம் எவ்வளவு டவுட், தாவீதின் நாட்களில் புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் இருந்ததா? இல்ல இல்ல. அதனாலதான் சொல்றான், நான் எந்த ஹெல்மெட்டும் போட்டு போல, என் தலையை யுத்த நாளில் கர்த்தரே மூடுகிறார். அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன் சொந்தம் என்று? உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன்? அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன் சொந்தம் என்று? உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன்? கைதட்டி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. நீங்க பாருங்க, நீங்க பாருங்க. நீங்க நீங்க பாருங்க. அன்பு தேவா உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன் சொந்தம் என்று? ஒருவேளை அடிக்கு மேல அடி வாங்கியிருக்கலாம், ஒருவேளை வேதனைக்கு மேல வேதனையை பார்த்திருக்கலாம், ஒருவேளை காயத்துக்கு மேல காயத்தை நீங்க எதிர்கொண்டு போயிருக்கலாம். கர்த்தர் உன் தலையை மூட விரும்புகிறார். இனிமேல் எந்த சத்துருவும் தலைக்கு குறிவைக்காத வரி கை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தலையை மூடுகிறீர் நன்றி, என் தலையை மூடுகிறீர் நன்றி. அது என் தலையை சாதாரணமா அல்ல, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்ரு உண்டறிகிற நாட்களில், சத்ரு யுத்தத்தை கொண்டு வர நாட்களில் சாதாரணமாய் அல்ல, அபிஷேகத்தினால் மூடுகிறார். 1 கர்ப்பத்தில் மூடுகிறார், 2 ரத்தத்தால் மூடுகிறார், 3வது அபிஷேகத்தினால் மூடுகிறார். இப்ப பொறுக்கி பிடிக்கிறது தேவ அபிஷேகம், இப்ப பற்றி பிடிக்கிறது தேவ வல்லமை, ஒரு கட்டுப்படுத்த முடியாத தேவ மகிமை. சிஸ்டர், உங்க மேல அந்த அபிஷேகம் ஊற்றுகிறார். சகோதரி, உங்க மேல அந்த அபிஷேகம் வருகிறது. சகோதரா, பற்றி பிடிக்குது, உங்க மேல வந்து பாயுது அபிஷேகம். நாற்காலில் உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளைக்கு மேல பாயுது. இப்ப பயங்கரமான ஒரு அபிஷேகம் உன்னை மூடுகிறது, குடும்பத்தை மூடுகிறது. கட்டுப்படுத்தாத, கட்டுப்படுத்தாதீங்க சிஸ்டர், கட்டுப்படுத்தாத. எஸ் எஸ், உங்களை தான் அபிஷேகம் போடுது. இப்ப ரைட் நவ பச்சுக்கோ. அபிஷேகத்தினால் மூடுகிறார். அபிஷேகத்தினால மூடுகிறார், அபிஷேகத்தினால மூடுகிறார், அபிஷேகத்தினால மூடுகிறார். Glory, glory. Oh Lord, anointing of God, anointing, பயங்கரமான ஒரு அபிஷேகத்தை உணர்கிறேன். பின்னாடி இருந்து முன்னாடி வரைக்கும் அதை பாய்கிறதை நான் பார்க்கிறேன். சத்துரு குறி வைத்த காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறதை பார்க்கிறேன். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைய, உன் வீட்டை, உன் கர்ப்பத்தை குறி வச்சத, உன் வேலையை குறி வச்சத பிரதர், உனக்கு அபிஷேகம். Glory Father, உன் மேல அந்த பயங்கரமான அபிஷேகம் வச்சுக்கோ.
இதுவரைக்கும் நீங்க உணராத தேவ மகிமை. Glory. So thank you, 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 Pa. Thank you, Pa. Thank you, Pa. Thank you, Pa. Thank you, Jesus. Thank you. Thank you. Thank you. Braga bro handal kaba raga raga rabo. உன் சத்துருக்கு முன்னாடியே அந்த பந்தி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த பந்தியில அவன் வெறுமையா உட்கார்ந்து இருப்பான். ஆனா உன் தலை மாத்திரமே ஆசீர்வாதத்தினால் அபிஷேகத்தினால் கர்த்தர் மூடுகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் வந்த அந்த பந்தி வெறுமையா இருக்கும். ஆனா உன் பந்தியோ அலங்கரிக்கப்பட்டிருக்கும். பெற்றுக்கோ. இன்னும் கிருபை வேணும் சொல்ற தேவ பிள்ளை கைதட்டி பெற்றுக்கோ. இன்னும் மகிமை வேணும் சொல்ற தேவ பிள்ளை 2 நிமிஷம் இருக்கிற இடத்தை மறந்து கைதட்டி துதி. ரகா பிரஹா ஹந்தல் கடரபா இபி ஹபா ஏஸ்வராஜா. My God, my God, my God, my God. Glory. Mighty God, mighty Father. இது அபிஷேகம் சாதாரணமல்ல. கர்த்தரே உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இழந்து போன அபிஷேகம் திரும்பி வருகிறது. இழந்து போன அந்த வரங்கள் திரும்பி வருகிறது. சகோதரா சகோதரி பெற்றுக்கோ. அன்பு தேவா உண்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன் சொந்தம் என்று உண்மையெல்லாம் யாரை நான் இவ்வளவு பயங்கரமான ஆண்டவர் நம்ம சாதாரண ஆண்டவர் ஆராதிக்கல, பயங்கரமான ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்க கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, பயங்கரமானவர். சரி, எனக்கு இப்ப டைம் இல்லை. ஆனா ரெண்டு தலைப்புகளை நான் எக்ஸாம்ல கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 2 தலைப்புகளை கட் பண்ணி ஒருவேளை அடுத்த வாட்டி உங்க சபைக்கு வர என் பாதங்கள் இங்க பட கர்த்தர் சித்தம் வைத்திருந்தால் அது அடுத்த டைம் நான் பிரசங்கம் பண்றேன். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு தலைப்பை மட்டும் சொல்றேன். நான் ஒரு பேஜை விட்டு அடுத்து கடைசிக்கு வந்துட்டேன். 1, இரத்தத்தினால் மூடுகிறார், கர்ப்பத்தை மூடுகிறார். 3, தலையை அபிஷேகத்தினால் மூடுகிறார். 4வது ஒரு பயங்கரமான வார்த்தை, சொல்லட்டுமா வேண்டாமான்னு நீங்க தான் சொல்லணும். சொன்னா ஆமேன்னு சொல்லணும். இவ்வளவுதான் ஆமேனா? ஒரு பயங்கரமான வார்த்தை. அதனாலதான் 2 சப்ஹெட்டிங்க கட் பண்ணிட்டேன். 4வது ஒன்று சொல்லி நான் முடிக்கணும், ஜெபிக்கிறேன். 4வது, கர்த்தரே உன்னை மூடுகிறார்.
ரபா கரோ ஹந்தல் கபாரா. எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை இல்ல. கர்த்தரே உன்னை மூடுகிறார், ஆண்டவரே உன்னை மூடுகிறார், இயேசுவே உன்னை மூடுகிறார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிரக்குவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட அவரையும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை தெரியுதான்னு பாருங்க. ஏனென்றால் இருக்காத வார்த்தை தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு பக்கத்துல இன்னொரு வார்த்தை தெரியுதான்னு பாருங்க. என்னை ஆட்கொண்டவரும். தெரியுதா அந்த வார்த்தை? என்னை. சரி, இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், இப்ப நீங்க பேசணும். வாட் இஸ் மீனிங் ஆஃப் ஆட்கொள்ளுதல்? ஆட்கொள்ளுதல் என்றால் என்ன? ஆளுகை. ஓகே, வேற? கண்ட்ரோல். அதான் ஆளுகை, அதான் ஆளுகை. வேற? நான் என்ன செய்யறேனோ அதை கர்த்தர் செய்யறார். அப்ப அவர் செய்கிறார். இது வந்து ஆட்கொள்ளுதல் போட்டிருக்கு. ஆளுகிறார், செய்கிறார். வேற? கேட்கல. வருகிறாரா? ஒருத்தர் சொல்லிடுது கிருபையா எடுத்துக்கொள்றதா? முழுமையாய் ஆட்கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல் வார்த்தையை நீ வேற வேற டைமென்ஷன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆளுகிறார், முழுமையா கண்ட்ரோல் பண்றார், இங்கிலீஷ்லயும் சொல்றீங்க. ஆட்கொள்ளுதல் என்றால் என்ன? அவரே நம்மை நடத்துகிறார். சரி, வேற? கிட்ட நெருங்கிட்டீங்க. அப்புறம் ஆண்டு கொள்கிறார். கிட்ட கொஞ்சம் நெருங்கிட்டீங்க. வேற? சரி, நானே சொல்றேன். ஆட்கொள்ளுதல்னா என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல அழகா இருக்கும். இட் பிலாங்ஸ் டு மீ. அப்படி என்ன தெரியுமா? எனக்குரியவன். அது எனக்கு உரியவன். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா, பவுல் 16 நாள் சாப்பிடல. எப்படி? 16 நாள் சாப்பிடல. வெளியே வந்து எட்டி பார்க்கறான். வெளியே வந்து பார்த்தோன்னு சொல்றான், ஆண்டவரே எக்ஸ்கியூஸ் மீ, சூரியன் தென்படல, சூரியன் இஸ் ஆப்சென்ட். ஆண்டவரும் சைலண்ட். மறுபடியும் நைட்டு வந்து பார்க்கறான், சந்திரனும் ஆப்சென்ட், சந்திரனும் கண்ணுக்கு தெரியல. நாளைக்கு இப்ப நிக்கணும், நான் எனக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னு தெரியல. அவ்வளோ பயம், அவ்வளோ துக்கம் தொண்டையில. அதனால பயந்துட்டு 16 நாள் சாப்பிடாம யோசிச்சுட்டு நின்றுருக்கான். அடுத்து என்ன நடக்கும், ஒரு வார்த்தையும் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தேவ தூதன் வந்து அழகாய் ஒரு வார்த்தை சொன்ன. என்ன தெரியுமா? பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. ஐயோ, ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு புரியணுமே, ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு புரியணுமே, துதிக்கிற தேவ. உங்களை பார்த்து சொல்லிட்டா பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஐயோ, உங்ககிட்ட தப்புதான் பிரதர், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தம்பி, உனக்கு ஒன்றும் ஆகாது. சிஸ்டர், உங்க பையனுக்கு ஒன்றும் ஆகாது. உங்க வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது. உங்க கணவனுக்கு ஒன்றும் ஆகாது. மனைவிக்கு ஒன்றும் ஆகாது. உங்க வீட்டில் சத்துரு பயப்படுத்தின காரியங்கள் எல்லாம் நீங்க சொன்னீங்க. கை உயர்த்துங்க. ஒரு நக்கெல்லாம் இறங்கி சொன்னீங்க. புரியுதா? எனக்கு ஒன்றும் ஆகாது. நல்லா சொன்னீங்க. போங்க. நல்ல எனக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு விசுவாசம், எனக்கு ஒன்றும் ஆகாது. கர்த்தர் எனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டார். சத்துரு பண்ணின திட்டங்கள்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா என்னை ஆட்கொண்ட இயேசு. ஐயோ 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 ஐயோ, ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு புரியணும், ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு புரியும். நீ யார் தெரியுமா? நீ
யார் தெரியுமா? ஆண்டவருடைய ப்ராடக்ட். புரியுதா உங்களுக்கு? ஒரு மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கத்துல இருக்கிற 5-6 மெக்கானிக் எடுத்துட்டு போய் சரி பண்ணாலும் கடைசியில் அவன் சொல்லுவான், மேடம் இது எங்க போய் வாங்கினீங்களோ அங்க போய் வாரண்டி கிளைம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே வாரண்டி கிளைம் பண்ணா அந்த மிக்ஸி பிரீத்தியா, வேற என்ன இருக்கு, பட்டர்ஃப்ளை, அப்புறம் இவ்வளவு பேர் சொல்றீங்களே பிரஸ்டீஜ், இந்த 3 இடத்துல எங்க எந்த கம்பெனி அந்த கிரைண்டரோ மிக்ஸியோ அந்த இடத்துக்கு அனுப்புவானுங்க. ஏன்னா அதுதான் அந்த ப்ராடக்ட் உருவான இடம். உன் பிரச்சனைக்கு பல்வேறு இடத்தில் தீர்வு கிடைக்காத காரியங்கள் ஐயோ புரிஞ்சிருச்சு நினைக்கிறேனே. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆட்கொண்டு, புரியுதா 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 புரியுதா, உன்னை ஆட்கொண்டவருக்கு தெரியும் உனக்கு எங்க தீர்வு கொண்டு வரணும். அவர் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், பயப்படாதே, உனக்கு ஒண்ணும் ஆகாது. பவுல் சொல்றான், நான் எனக்கு முன்னாடி வந்து நின்னு, என்ன 16 நாள் சாப்பிடல, வெளியே வந்து பயந்த, நேத்து நைட்டு என் ஓனர் வந்தாரியா, தப்புதான் தப்பு. என்னது, நேத்து நைட்டு என் ஓனர் வந்தார், வந்து என்ன சொன்னாரு, எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டார். புரியுதா உங்களுக்கு? ஒரு டாக்டர் ஒன்னும் ஆகாதான் நம்புறீங்க, நாளைக்கு செத்து போயிடுவான். டோன்ட் வரி, நம்ம பார்த்துக்கலாம். உள்ள போனோன்னே எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அதெல்லாம் வருவோம், நல்லா கொண்டு போய் வைக்க. பரலோகத்துல தான், வேற இங்க கை வச்சு சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நாங்கள் சின்ன பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அம்மா யாரு, நீங்களா, சூப்பர். நேரம் நான் கூட்டு போனேன் அந்த ரோட்டுக்கு, வாடா பின்னோட இவங்க அம்மாவை என்னை பார்க்குறாங்க பின்னாடி, பாஸ்டர் எங்கேயா கூட்டு போறாரு. திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு, நான் அவனை கையை விட்டுட்டேன், ஃபோனை பேசிகிட்டு இருக்கேன். சென்னையில் அடிக்கடி தண்ணி லாரியெல்லாம் வரும் இல்லை, திடீர்னு நான் நடு ரோட்டில் கிராஸ் பண்ணி வந்து அவனை விட்டுட்டேன். ஏன்னா ஃபோன் வந்தோம் அவன் தெரில, அவன் என் பின்னாடியே அண்ணா 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 இல்லை பாசன்னு வரான். தூரத்தில் பார்த்தா ஒரு தண்ணி லாரி வந்துட்டு இருக்கு, அவங்க அம்மா பின்னாடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் போய் அவனை பிடிப்பேனா அவங்க அம்மா வந்து பிடிப்பாங்களா? பரவாயில்ல, இவ்வளோ மூளை இருக்கா உங்களுக்கு? சார் 2 நாள் இது தெரியாம போச்சு. நான் வந்து டே வாடா வாடான்னு சொல்லுவேன். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, தம்பி வாடா வாடா வாடா, அவங்க அம்மா ஓடி போய் அந்த பையனை பிடிச்சிருவாங்க. அடிச்சா லாரி என்ன பண்ணுது, என்ன உன்னை ஆட்கொள்ளுகிறவர் சொல்லுகிறார், நான் உன்னை மூடி வைக்கிறேன். சத்துரு விரித்த போராட்டங்கள்ல சத்துரு விடுதே ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரே மூடுகிறார்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? உனக்கு வர பிரச்சனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், உனக்கு வர உபத்திரவங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். உனக்கு அந்த அழிவு வரும்போது அந்த அழிவை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தரே மூடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு தேவா, உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன், சொந்தம் என்று யாரை நான் தேடுவேன். எழுப்பீங்களா? ஜெபிக்கிறேன். ஓ இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசு. கைதட்டி 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 இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அன்பு தேவா, உம்மையெல்லாம் யாரை நான் தேடுவேன், சொந்தம் என்று உம்மையெல்லாம் யாரை நான் பாடுவேன். தலைக்கு மேல கைதட்டி இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே இயேசுவே
தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட. நல்லா கைதட்டி இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஓஹோ இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே இயேசுவே. கற்பத்தில் மூடி வைத்தது உண்மை, இந்நாள் வரைக்கும் ரத்தத்தில் மூடி வைத்தது உண்மை. இன்னைக்கு உன்னை தலையை அபிஷேகத்தினால் மூடுகிறார், அதுவும் உண்மை. இன்னைக்கு இன்னொரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார், நானே உன்னை மூடுகிறேன். உன்னை பாதுகாப்பது நான் தான் மகளே. பிரதர், உன்னை பாதுகாப்பது நான் தான் பிரதர். உங்க ஸ்ட்ரென்த், உங்க டேலண்ட், உங்க முயற்சியெல்லாம் கிடையாது. இயேசுவே உங்களை மூடி வைத்ததுனால, இயேசுவே உங்களை பாதுகாத்ததுனால. ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக ஜெபம் பண்றேன், கை உயர்த்துங்க. முடிச்சு எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. நானும் சிலவங்க போயிடுவாங்க, சிலவங்க இருப்பாங்க. ஆனா நான் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். அதான் 2 நாள் சீக்கிரம் நான் போனேன். இதை பந்தா பண்ணுறேன், பில்டப் பண்ண நினச்சிக்காதீங்க. உண்மையாக பலவீனம், கால் வலி, அதான் சீக்கிரம் போனேன் ரூமுக்கு. பட் இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். கை உயர்த்துங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க மூடுங்க, என் குடும்பத்தை மூடுங்க, என் வாழ்க்கையை மூடுங்க, என் வீட்டை மூடுங்க. முதல்ல என்ன முழுமையா மூடுங்கப்பா. சத்துரு விரித்த ஆபத்துகள், சத்துரு வைத்த குறியிலிருந்து, சத்துருகள் போட்ட திட்டங்களிலிருந்து, என் மைண்ட்ல அப்பப்போ வர டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து. ஏன் உங்க மைண்ட்ல அப்படி வருதுன்னா, சத்துரு மண்டைய தாக்கிட்டே இருக்கிறான். தேவையில்லாத சொற்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பயங்கள் உன் மண்டைக்கு வர்றது காரணம். அதனாலதான் சொன்னேன், நீ அசைஞ்சிட்டே இருக்கணும், ஆராதனையில அசைஞ்சிட்டே இருக்கணும், தேவ பிரசன்னத்துல அசைஞ்சிட்டே இருக்கணும், வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆராதிச்சுட்டே இருக்கணும். உண்மையா? ஏன்னா சத்ரு உன்னை குறி வைக்க கூடாது, சத்ரு உன்னை தாக்க கூடாது. உன்னை கர்த்தர் நேத்தே அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்துட்டாரு. இன்னைக்கு உறுதிப்படுத்துகிறார், நான் உன்னை மூடுகிறேன், இனி எந்த குழியில அவன் உன்னை எறிய முடியாது. ஏன்னா மூடுகிறது சாதாரண கை அல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரின் கைகள். ஓ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. கை உயர்த்தி சொல்லுங்க. போர்க்கவசம், தலை கவசம்,
இயேசுவின் திரு ரத்தமே தீயாவி அணுகாது தீங்கிழக்க முடியாது எந்த சத்துருவும் என்னை அணுகாது ஒன்னும் செய்ய முடியாது. கைவேதி சொல்லுவோம், ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லுவோம், ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. சொல்லு 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 சொல்லு, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின். கைதட்டி வச்சுக்கோ, இயேசு கிறிஸ்துவின். இப்போ வல்லமை 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 ரத்தத்தினால் ஊடட்டும், அபிஷேகத்தினால் ஊடட்டும். ரத்தம் ஜெயா ரத்தம் 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 ரத்தம். உன் வீட்டுக்குள்ள ரத்தம் பிசாசு இருக்க முடியாது. உன் வீட்டுக்குள்ள ரத்தம் விடுதலை பெற்ற ரத்தம், விடுதலை பெற்ற ரத்தம். ரத்தம் ஜெயா கோரி 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 ரமா கலா ரமோ. விடுதலை பெற்ற சகோதரி பெற்றுக்கோ, சகோதரா பெற்றுக்கோ. கட்டுப்படுத்த முடியாது ஒரு தேவ அபிஷேகம், ஒரு ரத்தம் உனக்கு நேராய் சொட்டு சொட்டாய் உன்னை மூடட்டும். கட்டுப்படுத்தாத கட்டுப்படுத்தாத பிரதர், பக்கத்துல பார்க்காத. glory 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 ரத்தம் ஜெயா ஆரபகதகரக சகலகலோ ரத்தம் ஜெயா. இப்போ 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 பரலோகத்தை பிளந்து ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு சட்டு சட்டாய் அந்த சிலுவையில் இறங்கின ரத்தம். பெற்றுக்கோ பெற்றுக்கோ, கை தட்டி பெற்றுக்கோ. ஒரு 2 நிமிஷம் நீங்க துதிக்கிறது விடக்கூடாது. பயங்கரமான விளையாட பெற்ற ரத்தத்தை கர்த்தர் மேல கொடுக்கிறார். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். அபிஷேகத்தை பெற்றுக்கோ, ரத்தத்தை பெற்றுக்கோ. இடம் முழுவதும் ரத்தம் இறங்குறதை பார்க்கிறேன். இடம் முழுவதும் ரத்தம் எழுகிறதை பார்க்கிறேன். ஓ, சுகம் வந்து கொண்டே இருக்கிறது சிஸ்டர், சுகம் வந்து கொண்டே இருக்கிறது. உச்சம் தலைமை உள்ளங்கால் வரை சிலருக்கு வயிற்று பகுதியிலிருந்து விடுதலை வருகிறது. சிலருக்கு அந்த கால் பகுதியிலிருந்து விடுதலை வருகிறது. அடி வயிற்றிலிருந்து சிலங்களுக்கு விடுதலை வருகிறது. ரொம்ப நாள சாப்பிட முடியாம இருக்கிற சிலங்களுக்கு விடுதலை வருகிறது. ஓஹோ கோபரஹார தஞ்சயா
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் இது ரத்தம் இறங்கி கொண்டிருக்கிறது. சிலர் அபிஷேகத்தினால் கர்த்தர் மூடிக்கொண்டிருக்கிறார். சிலரை தேற்றி சொல்லுகிறார், நான் தான் உன்னை மூடி வைத்திருக்கிறேன். பயப்படாதீங்க பிரதர், பயப்படாதீங்க சிஸ்டர், பயப்படாதீங்க. கர்த்தரே மூடி வைத்திருக்கிறார். வாழ்க்கையை கர்த்தரே மூடி வைத்திருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தரே மூடி வைத்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பாருங்க. நிச்சயமாய் நீங்க நல்லா இருப்பீங்க. குடும்பம் நல்லா இருக்கும். கர்த்தர் அதற்காக தான் ஆசைப்படுகிறார். எந்த பிசாசு கொடுத்த சாபமோ, எந்த பிசாசு கொடுத்த வார்த்தையோ உங்களை பயப்படுத்தியோ இல்ல உங்களை வேதனைப்படுத்தியோ இந்நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு உன் தலையை மூடவே கர்த்தர் உன்னை அந்த யோசனையிலிருந்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டார். கடைசியில கர்த்தர் மூடும் போது தெரியுமா சொன்னார்? பாத்தீங்க தானே, அவரே மூடுகிறார். எதுக்கு பயப்படுறீங்க? சந்தோஷமா போங்க. இன்னைக்கு ராத்திரி என்னைக்கு நீங்க தூங்காத ஒரு நிம்மதியான தூக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது. நீ பயப்பட மாட்டீங்க. ஏன்னா கர்த்தரே மூடி இருக்கிறார். இந்த உலகத்துல அவரை விட சிறந்த சக்தி ஒன்று உண்டா? அவரை விட சிறந்த பவர் உண்டா? அவரை மீறி உங்களை ஏதாவது செஞ்சிட முடியுமா? ரோமர் 8:28 கையை தட்டு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுறவருக்கு சகலமும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே வீட்டுக்கு தான் போக போறீங்க. இன்னைக்கு ஒருத்தர் நீங்க போகும்போது மூடி வச்சிருப்பாரு பாருங்க வீட்டை. அதே குடும்பத்துக்குள்ளதான் போக போறீங்க. உன் குடும்பத்தை ஒருத்தர் மூடி வச்சிருப்பாரு பாருங்க. அதை போய் பாரு. அதே கண்ணாடியில தான் உன்னை பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு பார்க்கும் போது ஒருத்தர் உன் தலையை மூடி வைத்திருப்பாரு பாரு. அதை பார்க்க போ. ஹல்லேலூயா. நிச்சயம் நன்மை உண்டாகும். கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டேன். ஆனாலும் நின்று ஜெபம் பண்ணுவேன். அதுக்காக பண்ண மாட்டேன்னு சொல்லலை, பண்ணுவேன். பயப்படாதீங்க. எனக்காக நீங்க ஏதாச்சும் உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பயப்படாதீங்க. கூகுள் நம்பர்லாம் அனுப்ப மாட்டேன். அக்கௌண்ட் நம்பர்லாம் எனக்கு தெரியாது. இவனை தான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. எனக்கு யாரும் காணிக்க அனுப்ப வேண்டாம். எனக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். எனக்கு அவர் சோறு கொடுக்கிறார். எனக்கு அவர் ட்ரெஸ் கொடுக்கிறார். இனிமேலும் கொடுப்பார். அதில் நீங்க எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும்னா ஒரு செகண்ட் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்பாச்சும் உங்க நினைவிட நான் வந்துட்டு போனேன்னா, புரியுதா உங்களுக்கு? ஒரு 100 வருஷம் பாஸ்டர் வாழணும். நான் கம்மியா சொல்ல, நீங்க 150 கூட சேர்த்திக்கலாம், 120 கூட சேர்த்திக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இருக்கிற கிராமங்கள், பட்டணங்கள் எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய நாமத்தை அவர் சொல்லணும். கர்த்தர் பலப்படுத்துங்க. அவர் காலை பலப்படுத்துங்க. அவர் ஜீவனை பலப்படுத்துங்க. சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. இன்னும் ஆசீர்வதிங்கன்னு ஒரு செகண்ட் உங்களுக்கு ஜெபம் பண்ணதே பெருசு. அதுவே கஷ்டம்தான். அதுல எனக்கு பாச்சும் என் நினைப்பு வந்தா, ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு பாட்டு நினைப்பு வந்துச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நான் ஐயோ, நான் பாடுறப்ப மறுபடியும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு தெரியாது. நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்களாம் விட்டுறணும். நானா பாடனா மறுபடியும் உட்கார வச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஐயோ, சரி அதை முடிச்சிடுறேன், அப்புறம் பாடுறேன். சரி சொல்லி முடிச்சு ஆமைன் போட்டுறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சொல்ல மாட்டீங்க? பாடினா தான் சொல்லுவீங்களா? எனக்கு பதிலாக என் சிஷியம் பாடுவோம். அவன் நல்லா தானே பாடுறான். அப்புறம் என்ன? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா. அன்பாயிரு
என்று சொல்வார்கள். அலட்சியமாய் விட்டு போகட்டும், கவலைப்படாத. அன்பாய் இருப்பேன். இயேசுவோட அன்பு தருவார். எல்லாம் வம்பள மாட்டி விட்டுருவோம். போவார்கள், கடைசியில அன்பு தருபவரும் நீர் தானையா, எனக்கு தருபவரும் நீர் தானையா. உமையன்றி எனக்கு யாரையா, உமையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வருகிறவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். சொர்ந்து போகாதீங்க, போனவ போட்டும், இயேசு செய்வார். சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். சில உதவி செய்பவரும் நீதானையா, உதவி செய்பவரும் நீதானையா. உமையன்றி எனக்கு யாரையா, உமையன்றி எனக்கு யாரையா. அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரு, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரு. நான் அழுத போதெல்லாம் இயேசு அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைச்சவரே. தலைக்கு மேல கை தட்டி இயேசுதா, அவரே சுதா, சுதா அவரே சுதா, இயேசுதா, சுதா இயேசுதா. கை தட்டி ஆண்டு பயன்படுத்துங்க. பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஜோம் பண்ணுவீங்களா? இதுக்குமா யோசிக்கிறீங்க? ஜோம் பண்ணுங்க. திருப்பி பார்க்கணும்னு ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தாருன்னா நிச்சயம் உங்களை இதே அன்போடு, இதே முகத்தோடு, ஆசீர்வாதம் மட்டும் இன்னும் அதிகரித்து, சுகம் இன்னும் அதிகரித்து, பலன் இன்னும் அதிகரித்து, உங்க வீடு செழித்திருக்க நிலைமையில் உங்களை பார்க்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அழைத்த அன்பு குருவானவருக்கு, கமிட்டி டீமுக்கு, மூப்பர்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், உங்களையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு மதியானம் கூட ஒருத்தர் மெசேஜ் பண்ணான், இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோலாம் போட்டு அனுப்பிட்டே இருந்தான். யாருன்னு தெரியல அந்த பையன், யாரா அவன், யாரோ அவங்க டிசைன்லாம் போட்டு அவனே அனுப்பிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு வாழ்த்துறேன். யார் அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு டிசைன் பண்ணி 3 நாள் கொட்டதுக்கு அவன் தனி டிசைன் போட்டு அனுப்பிட்டு இருந்தான். எங்கே இருக்கான்னு தெரியல, லைவ் எல்லாம் எனக்கு அனுப்பி விட்டுருந்தான் இன்ஸ்டாகிராமில். அப்போது இன்ஸ்டாகிராமில் அவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், இன்ஸ்டாகிராம் மட்டும். அப்பப்போ ஏதாச்சும் பிள்ளைகள் மெசேஜ் பண்ணால் அவங்க ஜபத்துக்கு அதுக்கு எனக்கு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் கூட பேசின ஆசை இருக்கும். நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு டைம் இருக்கா, எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் நம்பர் கொடுத்தா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எந்த ஊழியக்காரங்க கிட்ட பேசலை. ஃபேஸ்புக் எல்லாம் இப்போது ஃபேமஸ். எனக்கு ஃபேஸ்புக் இருக்கு, ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன், இவங்க தான் யூஸ் பண்ணுவானுங்க. அப்போ எனக்கு ஆசை. அப்போ என் தங்கச்சி சொன்னா, நீ இன்ஸ்டாகிராம் மட்டும் யூஸ் பண்ண, அதுதான் ரொம்ப பாதிப்பு இருக்காது, எல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்டில் வர. நான் அநேக ஃபேக் மெசேஜ், என் பேர்லேயே 4-5 அக்கௌண்ட் இருக்கு. 10 நாள் நடிச்சிங்கனால அதுலேயே 4-5 நாள் ஃபேன் பேர் அவனுங்களே ஓப்பன் வச்சுக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. நம்ம ஒன்று தான், ஒரே ஒரு பேர், அதில் 50,000 49,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும், அது ஒன்று தான். அப்போ இன்னைக்கு மதியானம் ஒரு பையன் அனுப்பிச்சிட்டு இருந்தான், காட்டுறேன் ஆயிருக்கு ரெவரண்ட் ஐயக்கலை காட்டுறேன். ஆனால் அவன் ஃபோட்டோ கிடையாது, அவனே ஃபேக் அக்கௌண்ட் மாதிரி தான் இருந்தான். ஆனால் என் ஃபோட்டோ மட்டும் போட்டு லைவ்லாம் அனுப்பி விட்டுருந்தான். இன்னைக்கு ஒரு டிசைன் போட்டிருக்கான். இன்னைக்கு 14 போட்டு என் ஃபோட்டோவை போட்டு அவனை எங்கேயாச்சும் இருந்தாடே உன்னையே நான் வாழ்த்துறேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக வால் போஸ்ட் ஒட்டி இதுக்காக பிரயாசப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஆடியோ போட்ட அன்பு பிரதருக்கு நான் வாழ்த்தனை தெரிவிக்கிறேன். இவங்களுக்கு முன்னாடி வாசித்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்த தம்பிகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கொயர் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த 3 நாட்களும் எனக்காக வசனம் வாசித்த பல்வேறு அம்மாமார்களுக்கு, தாய்மார்களுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை கிருபை தொடரட்டும். நைட்டு போய் நல்லா தூங்குங்க.
எந்த கெட்ட கனவும் எந்த பயப்படுத்துகிற கனவும் இனி உங்கள் வாழ்க்கையில வராது. நிம்மதியாய் ஆண்டவருடைய வெளிப்பாடுகள் நிறைந்த சொப்பனங்கள், கனவுகள், எதிர்காலத்தை குறித்ததான மேன்மையான திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில செயல்படட்டும்னு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாற்றட்டும், சுகவீனங்கள் எல்லாம் சுகமாய் மாற்றட்டும். ஈஸ்டருக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் நன்மைகள் எழும்பட்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you. கோயம்புத்தூர் எல்லாம் கும்பிட்டா திரும்பி கும்பிடுவாங்க தெரியுமா? கோயம்புத்தூர்ல கும்பிட்டா திரும்பி கும்பிடுவாங்க எங்க சபையில. நீங்க எல்லாம் பார்த்தா இது அருவாள் எடுத்து வெட்டுற மாதிரி பாக்குறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ தேங்க்யூடா, தேங்க்யூ. God bless you. தேங்க்யூ. எல்லாரும் அப்படி கண்களை